ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் ஆன் இஎம்ஐ சொல்யூஷனோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காமல் கன்சல்ட் பண்ணணும். இங்கே நாங்கள் ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா எடுத்துக்க கூடாது. இது முழுக்க முழுக்க என்னோட பர்சனல் ஒப்பீனியனா தான் வந்திருக்கு. இதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ண அவசியமே கிடையாது. கண்டிப்பா நீங்க யோசிச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் லெண்டிங் கம்பெனிங்க. ஸோ இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா அவங்களோட மொபைல் ஆப் மூலியமா பாத்தீங்கன்னா டிஜிட்டல் லோன் தர கம்பெனியா இருக்காங்க. எந்த மாதிரி லோன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கன்சியூமர் அண்ட் மர்ச்சன்ட் ஃபினான்சிங், இஎம்ஐ பேஸ்ட் பேமெண்ட்ஸ், பர்சனல் லோன்ஸ் அண்ட் லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி தராங்க. இவங்களோட ஆப்ரேஷனல் ஸ்கில்ஸ் எடுத்து பார்க்கும்போது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 5955 கோடியா இருந்திருக்கு டிசம்பர் 31, 2025 டேட்டா படி. ஆக்டிவ் யூசர்ஸ் 2.87 மில்லியன் ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ரிஜிஸ்டர்ட் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா 6.3 கோர் டோட்டல் யூசர்ஸ் இருக்காங்க. இந்த கம்பெனியோட நெட் ப்ரொமோட்டர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 91 to 95 இருக்குங்க. டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் 746 இருக்கணும். ஏஜ் பார்த்தீங்கன்னா 32 இயர்ஸ். அதுக்கப்புறம் 68% இவங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கவங்க 25,000 to 75,000 ரூபாய் மாச சம்பளம் வாங்குறவங்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா டாப் 50 சிட்டிஸ்ல ரிசைட் பண்ற ஆளுக்கெல்லாம் இருக்காங்க. இந்த கம்பெனியோட பினான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது 1001 கோடியா 2024 இந்த ரெவன்யூ 9 months ஃபினான்ஷியல் 2026ல 1352 கோடியா இருக்குங்க. ஒரு சில டிராப்ஸ் தான் இவங்க ரெவன்யூல தெரிஞ்சிருக்குங்க. அது பாத்தீங்கன்னா டென்யூர் டு லாங் டென்யூர் லோன்ஸுக்கு மூவ் ஆனதுனால அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு. இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி எடுத்து பார்க்கும்போது 27 கோடியா 2024 170 கோடியா உயர்ந்திருக்கு. எபிட்டா மார்ஜின் 9% 29.8% அளவுக்கு உயர்ந்திருக்குங்க. ஸோ இவங்க மோரார்லெஸ் பாத்தீங்கன்னா ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி மாதிரி தான். ஏன்னா இவங்களோட சப்சிடரி சிஎஸ்ஐ அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க மூலியமா இவங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சப்சிடரி உயர்த்தறதுக்கு கூட இந்த ஐபிஓக்கு வந்திருக்காங்க. ஸோ மோரார்லெஸ் பிரைஸ் டு புக் தான் பார்க்கணும். பிரைஸ் டு புக் 0.91x இருக்கு. இவங்க மென்ஷன் பண்ண பஜாஜ் ஃபினான்ஸ் அந்த மாதிரி பிஎஸ்ஐ கம்பேர் பண்ண சொல்ல குறைவா தான் இருக்கு. இந்த கம்பெனியோட ஓவரால் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 94% ஆஃப் த லோன் ஒர்க் பார்த்தீங்கன்னா அன்செக்யூர் லோனா இருக்கு. ஸோ இது என்பிஏ மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அந்த என்பிஏல ஒரு கட்டுக்கோப்பா வச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ரெவன்யூ கொஞ்சம் ஒலட்டைலா இருக்குங்க. பிளஸ் இந்த கம்பெனிக்கு கான்டிஜென்ட் லைபிலிட்டிஸே பார்த்தீங்கன்னா பல மடங்கு கோடியா இருக்கு. அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. வேல்யூவேஷன்ஸ் உங்களுக்கு ஒன் டைம்ஸ் புக்கு கீழே இருக்கு. டிஜிட்டல் லெண்டிங் சொல்யூஷன் நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடன் வாங்குறாங்க. அதனால ஒரு வேல்யூ இருக்கிற கம்பெனி அப்படின்னு நீங்க நினைச்சா கூட இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி எப்படி அந்த அமௌண்ட் வாங்க போறாங்க. ஏன்னா மேக்ஸிமம் அன்செக்யூர்ட் லோன்ஸா இருக்கு. கான்டிஜென்ட் லைபிலிட்டிஸ் இருக்கு. சீப் வேல்யூவேஷன்ஸா இருந்தாலுமே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்குங்க. ஓவராலா ஒரு புல் மார்க்கெட்ல இந்த ஐபிஓ சும்மா தட்டி தூக்கி இருப்பாங்க. வேல்யூவேஷன்ஸ் கம்மி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற சைட் பேஸ் அட் பியர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேலே இருந்த கஷ்டம். ஜிஎம்பியும் அந்த அளவுக்கு இருக்கு இல்லைங்க. ஸோ ஓவராலா ஒரு காஷியஸ் அப்ரோச் இருக்கிற ஐபிஓ தான் நான் பார்க்குறேன். ஒரு ஈஸி இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் எனக்கு தெரியல. ப்ரைஸ் டு புக் கீழே ப்ரைஸ் டு புக் கீழே இந்த ஐபிஓ வந்திருந்தாலுமே இதெல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலையோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரோ இல்ல செபிரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணி. நான் செபிரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.